அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே லேவியாராகமம் 26வது அதிகாரம் 44வது வசனம். நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. அவர் யாராமா சொல்றாரு? நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர்ங்கிறார். அப்போ அந்த அந்த தேவனாகிய கர்த்தருக்கு ஒன்று தெரியாதுங்க. என்ன தெரியாது? தம்முடைய பிள்ளைகளை வெறுக்க தெரியாது, தம்முடைய பிள்ளைகளை கைவிடவும் தெரியாது. ஆகவே இன்றைக்கு மனுஷர்களால் கைவிடப்பட்டு, மனுஷனை நம்பி நம்பி எத்தனையோ விதங்களில் அவமானப்படுத்தப்பட்டு, கேவலப்படுத்தப்பட்டு, அப்படியே மனுஷன் அப்படியே உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சி உங்களை தூக்குன்னு மேலே தூக்கினா, அவன் காரியம் முடிஞ்ச பிறகு அப்படியே தூக்கி வீசிட்டான். அப்பெல்லாம் நீங்கள் அந்த குறிப்பிட்ட மனுஷனை நம்பி நம்பி எத்தனையோ காலங்களை, எத்தனையோ வருடங்களை வீணாக்கியிருப்பீங்க. அவன் காரியம் முடிந்த பிறகு, தூக்கி வீசின பிறகு மனசெல்லாம் நொந்து வேதனையோடு இருப்பீங்க. ஐயோ, நான் இப்படி ஏமாற்றப்பட்டு விட்டேனே என்று சொல்லி. இன்றைக்கு அப்படிப்பட்ட மன பாதிப்பில் இருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எதை வேணால் நம்பி நம்பி நீங்கள் ஏமாந்திருக்கலாம், கைவிடப்படுத்தப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன் தேவனாகி கர்த்தராக இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் வெறுக்கவே மாட்டேன். ஒருவேளை சில பாவங்களுக்கு அடிமையாக இருந்திருக்கலாம், சில தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செஞ்சு உங்களுக்கு நீங்களே ஒரு குற்றவாளியாக நியாயந்தீர்த்து, உங்களுக்கு நீங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு, உங்களை நீங்களே வெறுத்தவர்களாக கூட தனிமைப்படுத்தப்பட்டு நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு உணர்வுக்குள்ளே இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மகனே, நான் உன்னை வெறுக்கல, நான் உன்னை நேசிக்கிறேன், என் அன்பு மேலே அதிகமாக இருக்கிறது என்று. ஆகவே உங்களை வெறுக்கவில்லை. பிரியமானவர்களே, தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? ஆகவே அந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த கிருபை எல்லாம் ஏன் அப்படின்னா, உங்கள் தவறுகளுக்கு அவர் அங்கீகாரம் கொடுக்கிறாரா? உங்கள் பாவங்களுக்கு, உங்களுடைய எல்லா விதமான அருவருப்பான காரியங்களுக்கு அவர் சப்போர்ட்டாக இருக்கிறார் என்ற அர்த்தமா? இல்லவே இல்லை. அவர்களை எல்லாரும் வெறுக்கலாம். நீ பாவம் செஞ்சுட்டு எல்லாரும் வெறுக்கலாம். அந்த வெறுப்பு இன்னும் உன்னை மோசமான நிலைக்கு கொண்டு போகும். ஆனால் நான் தேவனாகி கர்த்தராக இருக்கிறபடினால நீ செஞ்ச எல்லா பாவங்களுக்கு நான் தண்டனை ஏற்றுக்கொண்டு என் அன்பை உனக்கு காட்டுறேன். காரணம் என்னன்னா, நான் உன்னை நேசிக்க நேசிக்க நீயே என்னை நேசிக்க ஆரம்பித்தால், எதுவெல்லாம் உனக்கு இந்த உலகத்தில் இந்த சிற்றின்பம் எல்லாம் பிரியமாக இருந்துச்சோ அதெல்லாம் உனக்கே வெறுப்பு வந்துடும். அப்போ நீ என்னிடத்தில் நெருங்கி வருவ என்றதான அந்த அன்பின் அடிப்படையில் தான் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அந்த அன்பு என்னைக்குமே மாறவே மாறாது. எந்த நிலையில் இருந்தால் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். அதே போல பிரியமானவர்களே, மற்றவங்களை நம்பி ஏமாந்து ஒரு விதமான ஒரு சூழ்நிலையில் அழுது கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய நேசக்கரை உங்கள் மேல் இருக்குது. அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அந்த அன்பின் பக்கமாக நீங்கள் திரும்புங்க. ஆண்டவர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் அல்லவா? உங்களுடைய நிலை உயரும். எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும். ஆகவே எந்த சூழ்நிலையிலையும் அவருடைய அன்பை குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவர்கிட்ட நான் எப்படி நெருங்கி வருவேன்னு கேள்வி கேட்டு கொண்டிருக்காதீங்க. இருக்கிற நிலையில் இயேசுவே என்று சொல்லுங்கள். எந்த விதமான அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அதிலிருந்து விடுதலையாக்க அவருடைய அன்பின் பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும். நீங்கள் அதிலிருந்து விடுதலை ஆயிருவீங்க. எவ்வளவு நெருக்கப்பட்டு காணப்பட்டாலும் சரி, அன்பின் கரம் உங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. அரவணைக்கிற கரம் ஏங்கி கொண்டிருக்கிறது. அவர் பக்கமாக திரும்புங்கள். அவர் மேல நம்பிக்கை வச்சு ஒரு அடி எடுத்து வையுங்கள். அவர் உங்களை அணைக்க ஆயத்தமாக இருக்கிறார். உங்களை உயர்த்த மேன்மைப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். இந்த அன்பின் வார்த்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவே என்று உங்கள் வாழ்வை அர்ப்பணிங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நல்ல பிதாவே, மீண்டுமாக எங்களை கட்டி எழுப்புவதற்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்து எங்களை கைவிடல